ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஏர் ஃப்ரையர் தாங்க. என் ஹஸ்பண்ட் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஆயில் இல்லாமல் தான் எல்லா ஃபுட்ஸும் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. சிக்கன், வெஜிடபிள், ப்ரான், ஃபிஷ் எல்லாமே வந்து ஆயில் இல்லாமல் தான் சாப்பிட்றாங்க. ஸோ அதனால தான் இது வாங்கினேன். இது வந்து மேரினேட் பண்ணி வச்சா போதும். நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. நல்லா வந்து குக் ஆகி அதுவே ஆஃப் ஆயிரும். நான் ஒரு மாசமா ஆன்லைனில் எது பெஸ்ட்டு, எந்த கம்பெனி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். அதில் எல்லாமே ஃபிலிப்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இது வந்து நல்லா ஹேண்டியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாதிரி இருக்குது. இது வந்து 360 டிகிரி வந்து ஹீட் வந்து அப்படியே காமனாக எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு போட்டிருந்துச்சு. மற்ற உள்ளதை விட இதுதான் வந்து இந்த ஈவனாக ஹீட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுல இதுதான் அட்வான்டேஜ் போட்டிருந்துச்சு இதில். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டு வந்து வெளியில் ரிலீஸ் ஆகுறதுக்காக ஒரு டக்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிட்டோம். இதில் பாருங்கள் இத்தனை ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. சிக்கனுக்கு ரீஹீட் பண்ணுறதுக்கு, ஃபிஷ்ஷுக்கு, அதுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கு எல்லாமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன்றொன்றுத்துக்கும் தனித்தனியாக வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டெம்பரேச்சரும் டைமும் வந்து செட் ஆயிரும். நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அதில் 180 டிகிரியும் 20 மினிட்ஸும் காட்டியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து டைமு வந்து இவ்வளோ வேணாம் அப்படின்னு நினைக்கி நீங்கள் வந்து டெம்பரேச்சரும் அதுக்கப்புறமா டைமுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் டிக்ரீஸ்லாம் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ளே கொடுத்துட்டோன்னா, ஆன் கொடுத்துட்டோன்னா ஸ்டார்ட் ஆயிரும் இது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் தான் வச்சு பார்த்தேன். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. நம்ம வெளியிலேருந்தே பார்த்துக்கலாம் அது எப்படி குக் ஆகுது அப்படின்றத. லைட்டுமே வந்து ஆன் ஆஃப்னு இருக்கு. ஸோ இதுதான் ஹோம் ஐடி. ஃபஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து மேனுவல் கொடுப்பாங்க தெரியுமா? இப்போ அந்த மேனுவல் புக்கெல்லாம் கொடுக்குறதில்ல. இந்த ஹோம் ஐடின்ற ஒரு ஆப்பு நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். அதில் வந்து நம்ம எப்படிலாம் இதை ஏர் ஃப்ரையர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிலாம் போட்டுருந்துச்சு. ப்ளஸ் இதில் வந்து 200 ரெசிபீஸும் கொடுத்துருக்காங்க. ஏர் ஃப்ரையரில் எத்தனை நிமிஷம் இது ரெசிபி, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்னென்ன போடணும், எப்படி சமைக்கணும் அப்படின்றத வந்து ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு 2 டிஷ்ஷு பண்ணியிருப்பேன். இனிமேல் தான் ஒவ்வொரு டிஷ்ஷாக பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஏர் ஃப்ரையர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபிலிப்ஸோடது வாங்குங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.